காசு பணம் சொத்து சுகம் நம்ம இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எப்படினாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே முக்கியம். காசு பணத்தை சம்பாரித்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் அதை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து காசு பணம் சேர்க்குறோம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு கவனத்தை செலுத்தியே ஆகணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு கடுமையான பல்வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கை வைத்தியம் நானும் டெய்லி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து ஒன்றும் சரிப்பட்டு வரல. நாளுக்கு நாள் வேதனை வந்து அதிகமாக தான் இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா என்னால் தண்ணியே சுத்தரவாக குடிக்க முடியல. அப்படி ஒரு வேதனையாக இருந்தது. எப்படா ஆஸ்பத்திரிக்கு போவோன்னு சொல்லிட்டு சாயங்காலமாக ஆஸ்பத்திரி கிளம்பி போயிட்டேன். எனக்கு மாத்திரை மருந்து எழுதி தரவா அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கேட்டாங்க. எனக்கு வேணாம், எனக்கு பல்லையே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பல்லையே எடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தாலும் அது அந்த டயத்துக்கு கேட்கும். பழையபடி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிற நிலமை தான் நமக்கு வரும். அதனால் ஒரேடியாக நம்ம பல்லையே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தத்தில் பல்லையே எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் தம்பி 2 இடியாப்பம் வாங்கி கொடுத்தா அதை சாப்பிட்டு மாத்திரையை போட்டு நான் படுத்துட்டேன். என்னால் தலையே சுத்தரவாக தூக்க முடியலை. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே யாராலையுமே கணிச்சு சொல்லவே முடியாது. அதனால் எப்பயுமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும்.